find the LCM and GCD for the following and verify that ன்னு கொடுத்திருக்காங்க. f of x into g of x is equal to LCM into GCD ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இத தான் வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி LCM and GCD ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. கீழ வந்து 3 சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்ல 21x squared y 35x y squared ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 21 35 இது ரெண்டுக்கு நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த 21 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 7 3s are 21 ன்னு வரும். அதே மாதிரி 35 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 5 7s are 35 ன்னு பண்ணலாம். இப்போ LCM ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். LCM ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் காமனா இருக்குது எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ 7 தான் இது ரெண்டுலயுமே இருக்கு. அப்போ இது ரெண்டுல காமனா 7 இருக்கனால ஒரு 7 எடுத்துக்கலாம். 7 into இப்போ காமனா இல்லாததையும் சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப 3 and 5யும் சேர்த்து எடுத்துக்கலாம். LCM is equal to 7 3s are 21 21 5s are 105. நல்லா கவனிங்க, நம்பருக்கு மட்டும் தான் LCM எடுத்துக்கோம். இந்த x ஸ்கொயர் xல பாருங்க எது highest பவரோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். x ஸ்கொயர் தான் highest பவர். இது y ஸ்கொயர்ல y ஸ்கொயர் தான் highest பவர். y ஸ்கொயரை எடுத்துக்கலாம். இப்போ LCM நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து GCD ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? GCD is equal to GCD வந்து இது ரெண்டுலயும் எது காமனா இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கணும். காமனா இல்லாததை எடுக்க கூடாது. இது ரெண்டு காமனா 7 மட்டும் தான் இருக்கு. அப்ப 7 மட்டும் தான் நம்ம GCD க்கு எடுத்துக்கணும். அதே சமயத்துல இந்த x ஸ்கொயர்டு xல எது வந்து பவர் கம்மியா இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப x தான் பவர் கம்மியா இருக்கு இல்லையா? சோ அப்ப x நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி y ஸ்கொயர்ல y உடைய பவர் தான் கம்மியா இருக்கனால y எடுத்துக்கலாம். இப்போ LCM and GCD நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை தட்னு கேட்டிருக்காங்க. அப்ப f of x into g of x equal LCM into GCD. இது ரெண்டும் ஈக்குவலா ஒரே ஆன்சர் ரெண்டுக்கு வருதான்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இத f of x ன்னு எடுத்துக்கலாம். இத g of x ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த f of x into g of x வந்து LHS ன்னு எடுத்துக்கலாம். LCM into GCD வந்து RHS ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் LHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்ப LHS ன்னு எழுதிக்கங்க. LHS ல என்ன கொடுத்திருக்காங்க? f of x into g of x. f of x வந்து 21x squared y into g of x வந்து 35x y squared. 21 into 35 735 வரும். x ஸ்கொயரையும் x மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல பவர் 1 க்கு தான் அர்த்தம். என்னைக்குமே மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப x to the power 3. அதே மாதிரி இந்த y க்கு மேல பவர் 1 இருக்கனால இந்த பவர் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா y to the power 3 வரும். இப்போ LHS வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது RHS பாருங்க, LCM into GCD. ஏற்கனவே LCM GCD நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். சோ அது ரெண்டையும் எழுதிக்கலாம். RHS is equal to LCM into GCD. LCM என்ன கிடைச்சது? 105x squared y squared கிடைச்சது. into GCD வந்து 7xy கிடைச்சது இல்லையா? equal 105 into 7 735. மாதிரி இந்த x ஸ்கொயர் x நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா x to the power 3 வரும். ஏன்னா பவர் ரெண்டையும் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவுக்கு ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? இந்த x க்கு மேல 1 க்கு தான் அர்த்தம். அப்ப 2 + 1 3. அதே மாதிரி y ஸ்கொயர்ட் y இருக்கு. இந்த y க்கு மேல பவர் 1 இருக்கனால பவரை நம்ம ஆட் பண்ணிக்கணும். y to the power 3. இப்போ RHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க LHS RHS ரெண்டு ஆன்சருமே நமக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு. ரெண்டு ஆன்சர் ஈக்குவலா இருக்கனால LHS equal RHS. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு சொல்லி எழுதிக்கிங்க.